அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நண்பர்களே, நம்மளோட வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்துட்டு விட்டு போயிருக்கோம். ஏன்னா டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஜாதகத்தெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் கொஞ்சம் பலன் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வந்துட்டு. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேருக்கு நான் ஒரு ஓவர்வியூவாக கொஞ்சம் பலன்கள் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அதை இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, மருத்துவ ஜோதிடம்னு இந்த டாப்பிக்லேயே குறிப்பிட்டிருக்கேன். வந்து இதில் மருத்துவம் அப்படிங்கிற வீடியோஸும் சில விஷயங்கள் நான் அப்ளை பண்ணி போட்டிருந்தேன் வந்துட்டு. ஸோ மருத்துவம் சம்மந்தப்பட்ட சில வீடியோக்கள், அதில் வந்திருக்க கமெண்ட்ஸ் வந்துட்டு வண்டர்ஃபுல் வீடியோ, நார்மலான கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் மென்ஷன் பண்ணி பழங்கள் எப்படி இருக்குது, டைமிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வந்துட்டு. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு லிக்கித் குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு தன்னோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருந்தார். 15/6/1993 அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார். அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. இவரோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேஷராசி, அதிலே வந்துட்டு சுக்கிர பகவானும் உட்காந்துருக்காரு வந்துட்டு. 2ல் கேது, 8ல் ராகு. இவர் டைமிங் மென்ஷன் பண்ணாதுட்டு லக்னம் தெரியல வந்துட்டு. பட் ராசி ரீதியாக பார்க்கும்போது ராகு கேது தோஷங்கிறது கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3வது இடத்துல மெர்க்குரி, அதாவது வந்துட்டு புதன் பகவானும் சூரிய பகவானும் உட்காந்துருக்காங்க. புதனுக்கு வந்து அது ஆட்சி வீடு. ஸோ சூரியனும் புதனும் இருக்கிறதுட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படிப்பு, அதுக்கு தகுந்த நிலையை கொடுத்துருக்கோன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பார்த்திங்கன்னா பரல்கள் வச்ச அடிப்படையில் பார்க்கும்போது எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்குன்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சக்கட்ட வலு, 8க்கு 8 மார்க் சுக்கிரன் வந்துட்டு பரல்கள் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரு, சந்திர பகவான், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்பவும் வலுவாக இருக்காங்க. 6 பரல்களோட ரொம்பவும் வலுவாக இருக்கிறதுங்கிறது ரொம்பவும் நல்ல அமைப்பு வந்துட்டு. ஆனால் குரு வந்துட்டு மட்டும் ராசி அடிப்படையில் பார்க்கும்போது 6வது இடத்துல இருந்து அந்த வலு இருக்கிறாரு. அது ஒன்று மட்டும்தான் ஷார்ட்டேஜ். மற்றபடி பார்த்திங்கன்னா சுக்கிரன் 8ல் இருக்கிறது விட்டு பார்த்திங்கன்னா முகம் வசீகரமாக இருக்கும் வந்துட்டு. அந்த லுக்லேயே வந்துட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடிய திறன், எதிர்பாலினத்தை வந்து ஈர்க்கிற திறன் வந்துட்டு இவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். வந்து எங்கே போனாலும் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிவார் வந்துட்டு. ஹார்ட் ஒர்க்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோவா இல்லை. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எங்கே போனாலும் தப்பிச்சு பொழைச்சி வெளில வந்துடுவார். 4 பேர் வந்துட்டு இருக்காங்கன்னா இவர் கொஞ்சம் தனியாக தெரிவார் அந்த இடத்துல வந்துட்டு. இவருக்கு வந்துட்டு முழுசாக பலன் வந்து கணிக்க முடியல. ஏன்னா அவர் வந்துட்டு டைமிங் சொல்லாதுட்டு லக்னம் சரியாக தெரில வந்துட்டு. அதனால இவரை விட்டுருவோம். இவருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரஸ்னஸ் பீட், தேங்க்ஸ் ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு. ரைட்டு. அடுத்து வந்து சவுந்தரராஜன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட நட்சத்திரம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ராகு கேது பரிகார பூஜைக்கு வந்துட்டு சவுந்தரராஜன் கேட்ட நட்சத்திரம் வந்து இந்த டைமிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா சனியும் வந்துட்டு விலகி போகிற ராசிலேருந்து, ராகு கேதுவும் வந்துட்டு சரியான இடத்துல தான் இருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. என்ன பரிகாரம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிங்க, தொழில் ரீதியாகவோ இல்லை மேரேஜ் ரீதியாகவோ அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் பொது பலனா நாங்கள் பூஜையில் வேண்டிக்கிறோம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோபாலகிருஷ்ணன். அவங்க வந்துட்டு ராகு கேது பயிற்சி மேரேஜ் ஆகுமா எந்த டைமில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்துட்டு ரிப்ளைலேயே நான் பதில் சொல்லியிருக்கேன். அதாவது உங்களோட ராசி விருச்சக ராசியை விட்டு வந்துட்டு சனீஸ்வரன் விலகுறாரு. நீங்கள் டைமிங்கும் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணலை. பட் ஸ்டில் இருந்தாலும் பொதுவாக வந்துட்டு விருச்சக ராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் விலகி 2வது இடத்துக்கு போகிறது குடும்பஸ்தானம். ராகு கேதுனால வந்துட்டு மேரேஜில் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லவே இல்லை.
ஏன்னா அவங்க வந்து 3-9 தான் நிற்கிறாங்க வந்துட்டு. அப்படி பிரச்சனை ஆச்சுன்னா அது சனீஸ்வரர் பகவானால தான் இருக்கும். பட் அந்த லெவலுக்கும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால இந்த டைமிங் பீரியடுங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் ஒரு 8 மாத காலகட்டங்கள்லேயே அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் வந்துட்டு. வந்த எதிர்பார்க்கும் பொண்ணும் பையனும் எந்த திசையில் இருக்காங்க, என்ன ஏது, அவங்கள பற்றின ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் வந்துட்டு. மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகி 1 வருஷம் இல்லை 1.25 வருஷத்துக்குள்ளே நடக்கிற மாதிரியான நிலையில தான் இருக்குது வந்துட்டு. ஏன்னா அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ குரு கொஞ்சம் 12ல் இருக்கிறது தொட்டு பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வந்துட்டு நடக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் குரு பகவான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராசிக்குள்ளே வந்துட்டு தான் குரு பகவான் எல்லாமே நடத்துவார் வந்துட்டு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி முடிஞ்சு அடுத்த குரு பயிற்சி வர காலகட்டங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸட் ஆகிடக்கூடிய நிலைமைகள்லாம் வந்துட்டு ஏற்பட்டுரும். சனீஸ்வரனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனமாக 2வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பஸ்தானம், அதுக்காக 2 வருஷம் வந்துட்டு மேரேஜ் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற நலநீர்த்தத்தில் குளிக்கிறது, முடிஞ்சால் வந்துட்டு எள்ளு வந்து தானம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சனீஸ்வரனோட தாக்கம் கம்மியாகும். எள்ளு எப்படி தானம் பண்ணுறதுன்னா சும்மா யாரும் கொடுத்தா எள்ளு வாங்க மாட்டாங்க வந்துட்டு. ஏன்னா சனியோட ஆதிக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எள்ளு சாதம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்துட்டு கோயிலில் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலான்ட்டு உங்களை விட்டு அந்த சனி தோஷம் வந்துட்டு விலகும். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே லைட்டாக ப்ராப்ளம் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறதுனால சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு வந்துட்டு காக்கைக்கு வந்துட்டு சாதம் வைக்கிறது, தர்ப்பணம் வீட்டில் வந்து ப்ராப்பராக கொடுக்கறது, இந்த நிலைப்பாடெலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி அவ்வளோவா தாக்கம் இருக்காது. மேரேஜ் வந்து குரு வந்துட்டு அடுத்தது உள்ளே வந்த உடனே உங்கள் ராசிக்குள்ளே வந்தது உடனே நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்தா ஜெயக்குமார் சுவாதி நட்சத்திரம் 31 வயதுக்கு மேல்னு போட்டிருக்கீங்க. பட் ஆனால் என்ன எதுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருக்கீங்கிறது தெரியல. சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது துலாம் ராசி வந்துட்டு. சப்போஸ் நீங்கள் மேரேஜுக்காக எந்த கமெண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குரு வந்துட்டு உங்களோட ராசியில் உட்காந்து 7வது இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்த கொஞ்சம் சனீஸ்வரனும் பார்க்கறதுட்டு கொஞ்சம் மேரேஜ் ஃபிக்ஸர் ஆகிறதுல டிலே வந்துட்டு சனீஸ்வரன் கொடுப்பாரு. ஸோ குருவோட பவரை நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, குருவோட பவர் எப்படி ஏற்றுறதுன்னா கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கொண்டக்கடலை ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அசைவ உணவை விட கொஞ்சம் சைவ உணவு சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஆன்மீக பிரயாணம் லைட்டாக நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக குருவோட பவர் உங்களோட உடம்புல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் குரு உள்ளுக்குள்ளே உட்காந்து 1ல் உட்காந்து 7வது இடத்தையும் 5வது இடத்தையும் 9வது இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ பாக்கியஸ்தானம் பவர்ஃபுல், 7வது ஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் பவர்ஃபுல், 5வது ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பவர்ஃபுல். ஸோ அந்த அடிப்படையில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸடாக இருந்துங்கிறது ஈஸியாக நடக்கும்ன்ட்டு. சனீஸ்வர பகவான் கொஞ்சம் பாதகம் இல்லாத கொஞ்சம் 3வது இடத்துல தான் நிற்கிறாரு வந்துட்டு. ஸோ அதனால எந்த வித பிரச்சனையும் கிடையாது வந்துட்டு. தைரிய வீரிய ஸ்தானம் 3ல் தான் சனியில் தான் நிற்கலாம் வந்துட்டு. அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது பாசிட்டிவான நிலைப்பாடில் இருக்க தொட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு கஜகேசரி யோகம் எவ்வாறு வேலை செய்யும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கிறது, இல்லை குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறது. அந்த அமைப்பு மட்டும் இருந்தால் வேலை செய்யுமா கஜகேசரி யோகம்னா? செய்யாது. அது வந்துட்டு லக்னத்துக்கு கேந்திரத்திலையும் குருவும் சந்திர பகவானும் உட்காந்துருக்கணும். அந்த அமைப்பில் பார்க்கும்போது சந்திரனோ குருவோ 3, 6, 8, 12 உட்காந்துருக்க முடியாது. ஸோ லக்னத்துக்கும் அவங்க வந்துட்டு கரெக்டாக கேந்திர ஸ்தானமாகிய 1, 4, 7, 10 உட்காந்து குரு உட்காந்துருந்தார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சந்திரன் வந்து அவரோட கேந்திரத்தில் தான் உட்காரணும். ஸோ சந்திரனும் குருவும் மறையாமல் இருக்கணும் அந்த ஜாதகத்தில் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் கேந்திர ராசிகள் ஒரு லக்னத்துக்கு வந்துட்டு ராசியும் வந்து கேந்திரத்தில் இருக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு கேந்திர ராசிங்கிறது கடகராசி வரும், அதுக்கப்புறம் துலாம் ராசி வரும். இந்த மாதிரி கேந்திர ராசிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ உங்கள் லக்னத்துக்கு உங்களோட ராசி எதுவோ, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
கேந்திர ராசியில் வருது, ரிஷப ராசி வருது. ரிஷப ராசி ஒன் ஆஃப் த கேந்திர ராசி வந்துட்டு. ஸோ அதுவும் உங்களோட ராசியாக இருந்துச்சு அப்படின்னா சிம்ம லக்னம், ரிஷப ராசியில் சந்திரன் உச்சம். ஸோ சந்திரன் உச்சம் மாறுறது விட்டு அங்கேருந்து 4வது இடத்துல இப்போ குரு வந்துட்டு சிம்மத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா ப்ராப்பரான கஜகேசரி யோகம் அப்போ தான் வேலை செய்யுமே தவிர்த்து நீங்கள் 100ல் வந்துட்டு என்கிட்ட வர 90 ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருக்கும். அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அது வேலை செய்யுதுன்னு, பட் வேலை செய்யாது. இந்த எல்லா அமைப்புகளும் வந்துட்டு பொருந்தி வந்து லக்னத்துக்கு கேந்திரத்தில் குருவும் சந்திரனும் உட்காந்துருக்கணும், அது ராசிக்கு கேந்திரத்துலேயும் குருவும் சந்திரனும் உட்காந்துருக்கணும். ஒன்று சந்திரன் உச்சமாக இருக்கணும், இல்லை ஆட்சியில் இருக்கணும், இல்லாட்டி குரு உச்சத்துலேயோ இல்லை ஆட்சியில் இருக்கணும்ன்ட்டு இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா தான் நல்லா வேலை செய்யும். வந்துட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு கடகத்தில் உட்காந்து இல்லை ரிஷபராசியில் வந்து சந்திரன் உச்சமாகி அவருக்கு கேந்திர ஸ்தானங்களை ஆகிய சிம்மத்தில் குரு உட்காந்துருந்தாருன்னா அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கஜகேசரி யோகம் நல்லா வேலை செய்யும். ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து போடும்போது பார்த்துடலாமே கஜகேசரி யோகத்தை முழுசாக வந்துட்டு.